புறப்படும் ஆபரண பெட்டியினை மையமிட்டு ஒரு கருடன் உலா வருவது சிறப்பு. இந்த கருடன் மோகினி அவதாரம் எடுத்த அம்புலப்புழையில் உதயமாகிறது. அது எருமேலி வழியாக பறந்து வந்து பந்தளம் வந்தடைகிறது. திரு ஆபரண பெட்டிகள் புறப்படும் போது அதன் உச்சியில் வட்டமிட்டு சன்னிதானம் வரை வருகிறது. பின் திருவாபரண மகர ஜோதி கண்டபின் திருவம்பாடி கிருஷ்ணன் கோவில் அம்பலத்தின் குளத்தில் விழுந்து மாயமாய் மறைகிறது. தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு முனிவரே இங்கனம் கருட வடிவில் வருவதாக நம்பப்படுகிறது. தை முதல் நாள் சன்னிதானம் வந்து சேரும் ஆபரண பெட்டிகளுக்கு சன்னிதானம் சார்பில் மரியாதை செய்யப்படும். மேல் சாந்தியும் தந்திரியும் அவற்றை பயபக்தியோடு பெற்று ஐயன் திருமேனிக்கு அணிவிக்கிறார்கள். பந்தளத்திலிருந்து புறப்பட்டு வரும் இந்த ஆபரண பெட்டிக்கு 3 தலங்களில் முதல் மரியாதை செய்யப்படுகிறது.